ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். தளபதி விஜய் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் முழு நேரமாக களமிறங்கி 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயாராகி வந்துட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் கிடையாது. நாங்கள் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகள் கூட என்னைக்குமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா விஜய் பேசிட்டாரு. இந்த நிலையில பிரபல நடிகை மற்றும் ஆந்திர மாநிலத்தோட முன்னாள் அமைச்சர் ரோஜா தளபதி விஜய் குறித்தும் ஜனசேனா கட்சி தலைவரான பவன் கல்யாண பேசியிருக்காங்க. அதாவது நடிகர் மற்றும் ஜனசேனா கட்சி தலைவரான பவன் கல்யாண் டைம் பாஸ் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா விஜய் என்டிஆர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போல முழு நேர அரசியல்ல ஈடுபட்டு மக்களுக்கு உறுதுணையா இருக்கணும், என்னைக்குமே மக்களையும் தொண்டர்களையும் பாதியிலேயே விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ரோஜா இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஜனங்க நம்மளை நம்பும் போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவில் போகக்கூடாது, அவங்கள ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன்.